ஹாய் கைஸ், நம்ம வண்டிக்கு ஆயில் மாற்றியாச்சு, ஏர் எல்லாமே செக் பண்ணியாச்சு. ஓகே, பக்காவாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. டயர் மாற்றணும்னு கேட்டால் எதுவுமே வேண்டாம், தற்சமயம் எதுவுமே வேண்டாம், அப்படி நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டாங்க. மொத்தத்தில் செலவு 500 தான். இது ஈவி வண்டியோ அந்த வண்டி இந்த வண்டின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சுன்னா எவ்வளோ ஆகும்னு உள்ளது எனக்கு தெரில. ஆனால் இதை விட கூடுதல் செலவு ஆகணும் உள்ளது மட்டும் தெரியுது. மொத்தத்தில் ஆடம்பரமாக இருந்தால் அது செலவு ஓவராக தான் இருக்கும். ஆடம்பரம் இல்லை, நான் நான் இது பண்ணி வச்சுருந்தேன்னா ஓகே, அதுக்குள்ளே செலவு இவ்வளோ தான் ஆகும். மொத்தத்தில் இவ்வளோ தான் ஆகும். ஆயில் மாற்றி செயின் ரெட் பண்ணி எல்லாமே செக் பண்ணதுக்கு மொத்தத்தில் ஒரு 500 வாங்கினாங்க. ஓகே, டன். ஆனால் இது ஒரு ஈவி வண்டி வாங்கினாலோ அது வாங்கினாலோ இது வாங்கினாலோ என்னது பண்ணனாலுமே ஷோரூமு தான் கொண்டு போகணும். ஷோரூம் கொண்டு போனாச்சுன்னா குறைஞ்சது ஒரு 5000 ஆகுமா இல்லை? அப்படி ஆகுமா இல்லைன்னு எனக்கு தெரில. ஆனால் என்னோட ஒரு கருத்து கணிப்பு வரும், 1000 5000 வரும்.